வணக்கம் நண்பா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க பாட்னா பைரேட்ஸ் டீமை பத்தி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கான வீடியோல பாட்னா டீமை பத்தி பேச போறோம். பாட்னா டீம் செஞ்ச முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாட்னா டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான டீமோட தான் இந்த பிகேஎல் சீசன் 11 வந்து ஆரம்பிச்சாங்க. சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போகுமா, செமிஃபைனல்ஸ் போகுமா, ஃபைனல்ஸ் போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான டீமாக தான் இருந்தாங்க. பட் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் பையன் சுதாகர் இருக்காரு, அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஒரு டீம் ஒரு ஃபேனாக பார்க்கும்போது இந்த டீம் எதுவுமே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்பாங்க. நானுமே அதை தான் வச்சிருந்தேன். பட் எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டாங்க. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவா எல்லாமே உங்களுக்கு மோசமா மட்டும்தான் நடந்துட்டு இருந்து. ஸ்டார்டிங்ல நிறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சிருந்தாங்க. சுதாகரன் எதனால இறக்கல, தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வச்சிருந்தாங்க, பாட்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் ஒரு கட்டத்தில் தமிழ் தலைவாஸ் டீம் மேட்சுக்கு அப்புறம் ஓகேங்களா, தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து தான் அவங்களோட பிகேஎல் சீசன் 11 கெரியரே அந்த விஷயமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்சஸ் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து தோக்கடிச்சாங்க. அப்போ தமிழ் தலைவாஸ் டீமை தோக்கடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா புனே டீமை தோக்கடிச்சிருந்தாங்க, தெலுங்கு டீமை தோக்கடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வரிசையா தோக்கடிச்சிட்டு வரும்போது பாட்னா டீமையும் ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் வந்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல பாட்னா டீமோட தேவாங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வந்து பண்ணாரு. எப்போவுமே ஒரு டெபியூட் சீசனில் ஒரு டெபியூட் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் வந்து ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த மூமெண்ட்டை அப்படியே பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவார். அண்ட் அந்த ஒரு மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது கிடைச்சாங்க. அண்ட் அந்த மேட்ச் மூலமாக உங்களுக்கு தேவாங்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து கிடைச்சாரு. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அயானும் கிடைச்சாங்க. ஆனால் அதன் பிறகு பாட்னா டீமுக்கு எல்லா விஷயமுமே நல்ல விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அவங்களோட கோஆர்டினேஷன் காம்பினேஷன் எல்லாமே பக்காவாக செட் ஆயிடுச்சு. டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாத்துலேயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்துச்சு. ஸோ ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவாங்க், அயான் இவங்க 2 பேரும் நல்ல பர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்தாங்க. டிஃபென்ஸில் குர்தீப்பா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், சுபம் ஷிண்டே, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்கித், இவங்க எல்லாருமே பயங்கரமான பர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. பிளே ஆஃப்க்கு போனாங்க, செமிஃபைனல்ஸ் போனாங்க, ஃபைனல்ஸ் போனாங்க, ஃபைனலில் வந்து தோத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து கணிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே கரெக்டாக தான் அமைஞ்சிருந்துச்சு. இந்த டீமுக்கு காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகுமா, என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாராலையும் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் சீசன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக செஞ்ச டீம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கோட்டை விட்டுட்டாங்க. அண்ட் அது பாட்னா டீமுக்கு மட்டும் ஒரு பாடம் கிடையாது, மற்ற எல்லா டீம்ஸ்க்குமே அது ஒரு பாடம் தான். அதுதான் தேர்ட்ரி ரைடர். ஓகேங்களா. அது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு தேவாங்க் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர்ஸ் வந்து இருந்துச்சு, அதன் பிறகு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. அதே நம்பிக்கை அயன் மேலே வச்சிருந்தாங்க, அதே நம்பிக்கை இன்னொரு பிளேயர் மேலே வச்சிருந்தாங்க அப்படின்னா தேர்ட்ரி ரைடரும் கிடைச்சிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் தமிழ் பிளேயரான சுதாகர் மேலே மட்டும்தான் இல்லை, பெஞ்ச்லேயும் ஆட்கள் வந்து இருக்காங்க. ஒரு மீது சர்மா வந்து இருந்தார், அதெல்லாம் தாண்டி ஒரு ஜான்கோன்லி இருந்தார், இல்லைன்னா சந்தீப் குமாருக்கே மறுபடியும் வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து இருந்திருந்தாங்க. நீங்கள் அவங்க மேலே ஒரு தேவாங்க் அயன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இன்னொரு யங்ஸ்டர் மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் பாட்னா டீம் 5 டிஃபெண்டர் 2 ரைடரோட போன காம்பினேஷனுக்கு இதுதான் காரணம், சுதாகருக்கு வாய்ப்பு கொடுக்காததுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஃபைனல் மேட்ச் அவங்க தோக்குறதுக்கு அதுதான் ஒரு காரணமா இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு தேர்ட் ரைடர் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த மேட்சை பாட்னா டீம் நல்ல பெஸ்டாவே முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா, தேவாங்க் வந்து பார்த்தீங்கன்னா சீசனோட ஸ்டார்டிங்கில் பாட்னா டீமுக்கு நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்தார். பட் ஒரு கட்டத்தில் அவரையும் எல்லாருமே டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல அயன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்தாரு. ஓகேங்களா. ஒரு விஷயம், ஒரு பிளேயர் எல்லா மேட்சும் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அயனை டிபெண்ட் பண்ணி தான் தேவாங்கோட பர்ஃபார்மன்சஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு. ஸோ செமிஃபைனல்ஸில் அயன் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுக்குறாரு, பிளே ஆஃப்க்கு முன்னாடி நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்த ஒரு அயன் ஃபைனலில் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல அப்படிங்கும்போது தேவாங்கோட பர்ஃபார்மன்ஸும் அடி வாங்குது. அண்ட் அந்த இடத்துல ஒரு தேர்ட் ரைடரா நீங்க சுதாகரை இறக்கும்போது அந்த சீசன்ல ப்ராப்பரான சான்சஸ் கொடுக்காம நீங்க அவரை வந்து வச்சிருந்தீங்க. அண்ட் திடீர்னு அவரை ஒரு தேர்ட் ரைடரா ஒரு பெரிய லீக்ல ஒரு ஃபைனல் மேட்ச்ல இறக்கும்போது அவருக்கு அந்த ப்ரெஷர் ஏறி அவராலையும் ஒழுங்கா ப்ளே பண்ண முடியல. அண்ட் அந்த இடத்துல ஒரு தேர்ட் ரைடருக்கு ப்ராப்பரான சான்சஸ் கொடுத்து கரெக்டா கொண்டு வந்திருந்தீங்க. எப்படி ஒரு தேவாங்க் அயனை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் மேட்சை பெட்டரா பாட்னா டீம் வந்து முடிச்சிருக்க முடியும்.
அண்ட் எல்லா டீமுமே செய்கிற மாதிரி ஒரு தவறை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டீமும் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, மற்ற டீமும் கற்றுப்பாங்க ஓகேங்களா. ஸோ பார்ட்னர் டீம் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா அந்த டீமுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் கரெக்டாக அமைஞ்சிச்சு. ரைடிங்கில் ஒரு தேவாங் கயான் நான் சொல்லவே வேண்டாம். டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கித் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக சுபம் ஷிண்டே. கவரில் பிரச்சனை இருக்கும்னு நினச்சோம். தீபக் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குர்தீப் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்தார். ஸோ எல்லாமே கரெக்டாக அமையும் போது அந்த தேர்ட் ரைடருக்கான ஆப்ஷனையும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக முடிச்சிருக்கலாம். ஒரு புது சாதனை பண்ணி இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக பாட்னா பைரேட்ஸ் டீம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோதான் நண்பா. ஸோ பாட்னா பைரேட்ஸ் டீமை பற்றின என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்குமே நன்றி.